ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து இந்த 2 கோடு போட்டு வச்சுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக போடுங்க. இதுதான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இதை வந்து ஒரு கோட்லேயும் ரவுண்ட்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளவரு, ஒரு பூ, இந்த மாதிரி எதையாவது ஒரு பேடு, இந்த மாதிரி எதையாவது ஒரு பிக்சர் எடுத்து அதில் வந்து எப்படி போடணும், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் அதோட ஸ்டிச்சும் அதுக்கான ஒரு ஷேப் மட்டும் போடுறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போடுங்க. அதுக்கு நீங்களாக ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அந்த பிக்சரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு எது யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கு சொன்ன மாதிரியே தான் 2 த்ரெட் எடுப்போம். ஒரு செயின் போடுறோம் அப்படின்னா அந்த செயினோட மிடிலில் வந்து அந்த ஜிக்ஜாக் வந்து வரணும். ஓகேவா? ஒரு செயினுக்கு மிடிலில் குத்தி அதுக்கு அடுத்த செயினுக்கு மிடிலில் போகணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வரப்போ வந்து ஜிக்ஜாக் வந்து அழகாக வந்துடும் நமக்கு. ஏன்னா 2 கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் வந்து நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆரியில் வந்து அவுட்லைன் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? எந்த ஒரு ஸ்டிச்சையுமே ஒரு இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ரவுண்டு, சர்க்கிளு, ஸ்கொயரு, வளைவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. நீங்களாம் ஃப்ரீயாக ட்ரா பண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. போட்டு பழக தான் இதோட இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வரும். ஜிக்ஜாக் போடுறப்போ நூலை இழுக்கிறப்போ வந்து கீழே டைட்டாக இழுக்காதீங்க. ஜிக்ஜாக்குன்னு சொல்லிட்டு இல்லை, மற்ற எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே நூலை வந்து டைட்டாக இழுக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வச்சுட்டு போடுறப்போ வந்து டைட்டாகாமல், ஹோல்ஸ் வராமல், அந்த நீட்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. ஓகேவா? அந்த மாதிரி போடுறப்ப தான் அதோடய அவுட்லுக்கும் பார்க்க சூப்பராக வரும். நீங்களாம் ஒரு பிக்சரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு பிக்சரில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஃப்ரேமில் எப்படி ஒரு டிசைனாக போடுறது, எப்படி நம்ம வந்து இடத்த மிச்சம் பண்ணுறது, எப்படி போட்டால் வந்து நமக்கு இடம் சேவ் ஆகும் அப்படின்றத என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இல்லைனா அப்படியே ஃப்ரேமையே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஆரி கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. இதை பார்த்தாலே அழகாக நீங்கள் ப்ராப்பராக ஆரி கற்றுக்கறலாம். இதை பார்த்து இதில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சரில் இதுக்கான ஒரு இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வருது, நல்லா இருக்கா, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள். பொறுமையாக போடுங்க. இது நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.